ஹலோ, நான் டாக்டர் ஐஸ்வர்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் ட்ரீ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிராக்கிள் ட்ரீனா ஒன்றும் இல்லைங்க, முருங்கை மரத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த முருங்கை கீரையை வந்துட்டு நம்ம ராஜகீரை அப்படின்னும் நம்ம தமிழில் சொல்லுவோம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்க. எல்லா பொருட்களையுமே நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம், நமக்கு அது ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது, அதனால யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும் முருங்கைக்கீரை ராஜகீரை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அதை டெய்லி எடுக்கிறோமா, நம்ம அதோட யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால முருங்கைக்கீரை நம்ம வந்துட்டு டெய்லி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. இது வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, நம்ம பாடியில் வந்துட்டு எதிர்ப்பு சக்தியை நமக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேட்டட் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முருங்கைக்கீரையை நீங்களும் டெய்லி எடுத்துக்கலாம். அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறது இல்லாமல் நார்மலாகவே நம்மளோட செரிமானத்துக்கு இது ரொம்ப நல்லது, ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கும். ஸோ எனக்கு வந்து பெல்லி ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்துட்டு அதை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நான் வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, எனக்கு பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இந்த ஹார்ட்டில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்ட்டுங்க, அதனால் அவங்க இன்னொன்று என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. அதனால டயபெட்டிக் பீப்புள், சுகர் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்னொன்று, இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா, இது கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன், அது உருவாகிற தன்மையை வந்துட்டு இது குறைக்கும். அதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூடிஐன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குது பாருங்க, எரிச்சல் வர்றது, பொண்ணு வர்றது, யூரின் போகும்போது ரொம்ப கஷ்டமாக போகிறது, இது எல்லாத்தையுமே முருங்கைக்கீரை வந்து சரிப்படுத்துங்க. இது வந்து யூரிக் ஆசிட் நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த யூரிக் ஆசிடையுமே வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு குறைச்சிடும். நெக்ஸ்ட்டு அனிமிக்காக இருக்க பீப்புள்ஸ், இல்லை அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்க பீப்புள் சாப்பிடலாம். விட்டமின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு விட்டமின் பி இருக்குது, நான் சொன்ன ஆல்ரெடி அனிமிக் யூஸ் ஆகுது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குங்க. அதாவது நம்மளோட கண்ணை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு முருங்கை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம்னு ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கொட்டி இருக்குது அந்த முருங்கைக்கீரையில். நம்ம வந்து அதோட பயன்பாட்டை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிறது இல்லைங்க, நம்ம அதை ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சுவீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தினமும் நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு கேன்சர் உருவாகிற காரணிகள் நம்ம உடம்புல இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை அழிக்கும். ஆன்டி கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேன்சர் உருவாகிறதுக்கான காரணிகள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா, நம்ம டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அந்த காரணிகளை குறைச்சி நமக்கு கேன்சர் வராமல் தடுக்குங்க. வேறு எதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம பாடியில் இருக்க எல்லா பெயினுமே இது வந்துட்டு குறைச்சிருங்க. எனக்கு ரொம்ப உடம்பு வலி இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது, எனக்கு அடித்து போட்ட மாதிரி வலிச்சுட்டே இருக்குது எப்போவுமே அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இது டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதனால ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, அதாவது முடக்குவாதம் இருக்க பிரச்சனை இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, கை கால்கள் வலி இருக்கிறவங்க, எலும்பில் இந்த ஜாயிண்ட்ஸில் இருக்கும் தெரியுமா, அந்த பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு டெய்லி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம லிவரை வந்து பாதுகாக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்க கழிவுகளை சுத்தப்படுத்துறது, சிறுநீரகத்துக்கு முன்னாடி அதில் இருக்க கெட்ட பொருள் எல்லாம் சுத்தப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா லிவர் தாங்க ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எலிமினேட் பண்ணுறது. ஸோ இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு லிவருக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இது எலிமினேட் பண்ணுறதுக்காக லிவருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால லிவரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கும் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து எடுத்துக்கலாம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இம்யூனிட்டியை ரொம்ப அதிகப்படுத்துறது, அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் முடி வளர்றதுங்க. எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, எனக்கு ஹேர் க்ரோத் சரியில்லை, எனக்கு வந்துட்டு டென்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க, கருவேப்பிலையோடு சேர்த்து இந்த முருங்கைக்கீரையும் நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ், நம்மளோட மென்டல் ஸ்டேட் எல்லாம் இது வந்து கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி நைட் டைமில் நம்ம முருங்கைக்கீரை அது மீன் கீரையாக கிடையாது, அது ஒரு பவுடராக வச்சுட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டோம் நைட் டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் கார்டிசால் லெவலை வந்து இது கம்மிப்படும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் மாதிரி. அந்த கார்டிசால் லெவலை இது கம்மி பண்ணுறதுனால நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான காமான
ஒரு அன்டிஸ்டர்ப்ட், ஒரு தொந்தரவே இல்லாத ஒரு நல்ல தூக்கம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு நைட் டைமில் கன்சியூம் பண்ணால். ஆனால் எல்லாரும் நைட் டைமில் கன்சியூம் பண்ணக்கூடாது. இதை வந்துட்டு மார்னிங்கில் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்து சூப் மாதிரி வச்சு, அதாவது முருங்கைக்கீரை ப்ரியூ சொல்லுவோம், முருங்கா ப்ரியூ அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா சூப் மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து முருங்கைக்கீரை அடிக்கடி கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக கிடைக்கும் போது வாங்கிட்டு, அது வந்து வீட்டில் வெயிலில் கிடையாது, உள்ளே வந்துட்டு காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை வந்துட்டு நல்ல சுத்தமான தேனில் வந்துட்டு நீங்கள் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா தண்ணியில் கூட நீங்கள் கலந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு நைட் டைமில் எல்லாரும் எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட் கிடையாது. ஏன்னா சிலருக்கு அது ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்னொன்று, இதோட ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னு கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஸ்டொமக் அப்செட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். சிலருக்கு வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக எடுத்தால் ஒத்துக்காது. என்ன பண்ணணும்னா லூஸ் மோஷன் கொடுத்துரும், வயிறு கொஞ்சம் வலி கொடுக்குறது, ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம். ஸோ எந்த குவான்டிட்டியில் எடுக்கிறோம் அப்படின்றது நீங்கள் தாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றதான் நீங்கள் வந்துட்டு குடிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த குவான்டிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி முருங்கைக்கீரை, ராஜக்கீரை, மிராக்கிள் ட்ரீ நம்ம தினம் நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கப்பட வேண்டிய ஒரு பொருளுங்க. இதில் எல்லா விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸும் இருக்கிறதுனால இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மாத்திரைகள் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு கஷ்டப்படுறதை தவிர்த்து தினமும் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னால உங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சிருங்க. ஸோ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.